கடல் தண்ணி ஏன் ப்ரோ உப்பா இருக்கு? கடல் தண்ணி உப்பா இருக்குதுன்னா அது உள்ள பூரா உச்சா கலந்துருக்கு. உச்சாவா? ஆமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? அதுல கோடிக்கணக்கான மீன்கள் உள்ள இருக்கு. இப்ப நம்மளா இருந்தா வெளியில போயிருவோம் வந்துருவோம். இப்ப மீன் தரைக்கு வந்து உச்சா போக முடியாதுல்ல. இப்ப அதனால நம்ம வந்து தண்ணிக்குள்ள எல்லாம் உச்சா போயிடும். அதனால தண்ணி உப்பு கைக்கிறது. கோடிக்கணக்கான மீன்கள் பூரா உள்ள உச்சா போயிடும். உப்பு கைக்கிறது உச்சா இருக்கனால உப்பு கைக்கிறது. கனியிலே சிறந்த கனி எது? அம்மா சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனியா? ஆமாங்க. நம்ம சமுத்திரக்கனி படம் பூரா எல்லாமே கருத்தா இருக்குங்க. நான் எங்க பார்த்தாலும் அந்த படம் எங்க முதல்ல நானும் போய் பார்ப்பேன். அதான் வர்க்கீஸ். சமுத்திரக்கனி அதனால கருத்தா இருக்கு அவர் படம் ஃபுல்லாவே. சிறந்த கனினா அவர்தான். சிறந்த கனினா சமுத்திரக்கனி தான். மச்சான் யாரா இவனுங்க? எங்க இந்திரா வந்துக்கறாங்க? நான் பழங்கள்ல கேட்டேன். பழங்கள்லையா? ஆமா. பழங்கள்னா நம்ம வாழைப்பழம், கொய்யாப்பழம் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமுத்திரக்கனி தான். சிறந்த கனி. சிறந்த கனி. சிறந்த கனினாலே நம்ம சமுத்திரக்கனி. ஆமாங்க. நெஞ்ச தொடுற மாதிரி ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்றா என்ன சொல்லுங்க ப்ரோ? நெஞ்ச தொடுற மாதிரினா நம்ம உள்ள போற உள்பனியன். ஆமா. இல்ல நெஞ்ச தொடுற மாதிரி மக்களுக்கு நெஞ்ச தொடுவாங்களா அந்த மாதிரி? அப்படி உணர்ச்சி வசமா அப்படின்னா நெஞ்சு செலி. நெஞ்சு செலி. ஆமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? அந்த அன்பு பாசம் இதெல்லாம் இல்லையா? அன்பு பாசம் அப்பெல்லாம் வராது. நெஞ்சு செலி தான் மட்டும் நம்மளை ஒட்டி எப்பயுமே இருக்கிறது நெஞ்சு செலி தான். நக்கல்யா அவனுக்கு. ஆமா மக்களுக்கு எல்லாத்தையும் இருக்கிறது நெஞ்சு செலி. ஆமாங்க எல்லாத்துக்குமே இருக்கிறது நெஞ்சு செலி தான். ஓகே. எல்லாத்துக்கும் தொடுற வாழ்க்கைனால நெஞ்சு செலி தான். அது நெஞ்ச தொடுற மாதிரினா நெஞ்சு செலி தான். மூக்கு தொடுற மாதிரி தான் மூக்கு செலி. இப்போ பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் வாங்கினோன்னே அதுக்கு வந்து கயிறு கட்டுறாங்க. அது எதுக்காக கட்டுறாங்க ப்ரோ? அது வந்து கண்ணு பட்டுரும்ல, அதனால தான் எல்லாமே கயிறு கட்டுறது. ஓ அப்படியா விஷயம்? சின்ன வண்டிக்கு சின்ன கயிறு கட்டுவாங்க, பெரிய வண்டிக்கு கொச்சை கயிறு இந்த மாதிரிலாம் கட்டுவாங்க. ஆமா, அது கண்ணு பட்டுறதுக்காண்டி கயிறு கட்டுறது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சில பேர் இடுப்புலையும் பசங்க எல்லாரும் கட்டுறாங்களே. ஆமா, அதெல்லாம் வந்து கட்டுறது வந்து இடுப்புல கட்டுறது வந்து நம்மளுக்கு குஞ்சாமணி இருக்கலாங்க, அதுக்கு கண்டிஸ்டியா இருக்கும்ல, அதுக்கு தான் கட்டுறது. கயிறு கட்டினா டிஸ்டி படாது. கருப்பு கலர் கட்டினா எங்கேயுமே டிஸ்டி படாது. யார் பார்த்தாலும் ஒன்றும் அது ஒன்றும் பண்ணாது. டிஸ்டி பட்டுறதுக்கு தான் கருப்பு கலர் கயிறு கட்டுறது. ஓகே. யார் ப்ரோ உண்மையான குடிமகன்? உண்மையான குடிமகனா காலையில எந்திரிச்சதும் வெறுவத்துல சாராயம் குடிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான குடியாரன். குடியாரனா குடிமகன் நான் கேட்டேன் ப்ரோ. இல்லங்க, பல்லுல கூட பச்சை தண்ணி போடாம கூட குடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உண்மையான குடிமகன். அவன் இன்னும் திருந்தலமாமா. குடிமகன் குடியாரன் ரெண்டும் ஒண்ணு தான். உண்மையான குடியாரனும் குடிமகனும் விடிய கால குடிக்கிறவங்க தான் உண்மையான குடியாரன் குடிமகன். எந்த பயனும் இல்ல ப்ரோ. இப்ப மார்கழி மாசம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ப்ரோ ஞாபகத்துக்கு வரும்? மார்கழி மாசம்னா நாய் தாங்க ஞாபகம் வரும். ஆமாங்க.